Hey guys, welcome back to my channel YouTube is easy. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எப்படி வந்துட்டு உங்களோட ஸ்லோ மோஷன் வீடியோஸை ஸ்பீட் ரேம்ப் பண்றது தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்பீட் ரேம்பிங் அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்துட்டு ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்லோவில் இருந்து அப்படியே திடீர்னு வந்துட்டு ஸ்பீடாக வந்து மூவ் ஆகும். ஸோ ஸ்பீட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து அகைன் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்பீட் ரேம்பிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பீட் ரேம்பிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூடியூப்ல நார்மல் பீரோல் சீக்வன்சஸ், அதாவது வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பற்றின வந்து வீடியோ கிளிப்ஸ் அதெல்லாமே வந்துட்டு நிறைய இருக்கும். என்னோட சேனல்ஸில் நான் அது மாதிரி வந்து நிறைய பண்ணுவேன். எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த ரிவ்யூ வீடியோ எடுத்தீங்க அப்படின்னாலும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 30 to 20 செகண்ட்ஸ் வீடியோ கிளிப் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே வந்துட்டு பீரோல்ஸ் தான். நான் முடிஞ்ச அளவு மோஸ்ட்டாக வந்து அது எல்லாத்துலேயுமே வந்து நான் ஸ்லோ மோஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட லாஸ்ட் ஸ்கேட்டிங் ரிவ்யூ கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஸ்பீட் ரேம்பிங் அப்படின்றது ஸ்லோ மோஷன் வீடியோஸை அப்படியே நீங்கள் வந்துட்டு வைக்கிறத விட அதில் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லிட்டில் டச் மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்பீட் ரேம்பிங் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் பர்டிகுலரான ஒரு பாயிண்ட்ல வந்து ஆட் பண்ணுறப்ப அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவில் எப்படி வந்து ஸ்பீட் ரேம்பிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு ஸ்லோ மோஷன் கிளிப்ஸ் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து ஸ்பீட் ரேம்பிங் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லோ மோஷன் கிளிப்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்ஜெக்ட் ஏதாச்சும் மூவ்மெண்ட், என்னோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட சப்ஜெக்ட் வந்து கீயை வந்து த்ரோ பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்துட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுறப்ப வந்து ஸ்பீட் ரேம்பிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து உங்களோட ஸ்லோ மோஷனில் இருக்கணும். ஸோ அந்த பாயிண்டில் நீங்கள் வந்துட்டு ஸ்பீட் ரேம்பிங் பண்ணுறப்ப அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறப்பவே இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து எங்கெங்கே ஸ்பீட் ரேம்ப் பண்ணணும் அண்ட் அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ். பட் நம்ம இப்போ வந்து எப்படி ஸ்பீட் ரேம்ப் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டு என்னோட டைம்லைனில் ஒரு வீடியோ கிளிப்பை நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கீ வந்து மேலே த்ரோ பண்ணுற மாதிரியான ஒரு ஷார்ட். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்பீட் ரேம்பிங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு 1080pல வந்து எடுத்தது 240 ஃப்ரேம்ஸில். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்லோ மோஷன் வீடியோ தான். ஸோ இது வந்துட்டு இப்படியே இருந்தது அப்படின்னா டைம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு போரிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்ம வந்துட்டு ஸ்பீட் ரேம்பிங் அப்படின்றத வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ 1 அப்படின்ற லேயர் கிட்ட வந்துட்டு மேலே ஒரு சின்ன லைன் வரும்ல. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ கிளிப்பை வந்து இன்னும் பெருசாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ தட் மிடில் வந்து இங்கே வந்து ஒரு லைன் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்துட்டு விசிபிளாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இதை பெருசாக வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்துட்டு டைம் ரீமேப்பிங்கில் வந்துட்டு ஸ்பீட் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும் கிளிப். ஸோ இப்போவுமே வந்து நீங்கள் ப்ளேபேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்து எந்த சேஞ்சஸுமே வந்து இருக்காது. பட் நம்ம இங்கே தான் வந்துட்டு எங்கே வந்து ஸ்பீட் ஆகணும் அப்படின்றத வந்து செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ராப்பரான பிளேஸ்க்கு வந்து நம்மளோட டைம் ஹெட் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ஸோ கரெக்டாக அவங்க த்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த பிளேஸில் வந்து இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸ்பீட் ரேம்ப் பண்ணுறப்ப. ஸோ இங்கே சைடில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்கும். இதில் நம்ம வந்து பென் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் டைம் லைனில் வந்து ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எங்கே டைம் ஹெட் வந்து வச்சுருக்கோமோ அங்கே வந்து ஒரு சின்ன பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து எனக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ஆகும் இந்த கிளிப் வந்து. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு ஃபாஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எங்கே வந்து எண்ட் ஆகும். ஸோ எனக்கு இங்கே வரைக்கும் வந்து ஃபாஸ்ட் ஆகிட்டு இதுக்கப்புறமா வந்து எனக்கு ஸ்லோ டவுன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே இன்னொரு பாயிண்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அகெயின் வி இல்லைனா வந்து இந்த ஃபஸ்ட்டு டூல் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் செலெக்ஷன் டூல் வந்துடும். ஸோ இதுக்கு மிடில் இருக்கிற ஏரியாவை வந்து நம்ம 1000 டைம்ஸ் வந்து ஸ்பீட் பண்ண போகிறோம். ஸோ 1000 டைம்ஸ் அப்படின்றது எல்லா வாட்டியுமே வந்து ரெக்வயர்ட் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் நீங்கள் 1000 டைம்ஸ் ஸ்பீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அந்த கிளிப் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து 1000 டைம்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஸ்பீட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து 1000 டைம்ஸ் ஸ்பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கிளிப்பை வந்து ப்ளே பேக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ கரெக்டாக அந்த கீயை வந்து மேலே த்ரோ பண்ணுறப்ப வந்து ஃபாஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து ஸ்லோ ஆகுது. ஸோ இவ்வளோ தாங்க ஸ்பீட் ரேம்பிங் பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்பீட் ரேம்பிங் இவ்வளோ தான். பட் ஆனால் இதை நீங்கள் வந்து இன்னும் வந்து க்ளீனாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம இதை ப்ளே பேக் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டராக வந்து மூவ் ஆகுது, ஒரு ஸ்மூத்தான ட்ரான்சிஷன் மாதிரி வந்து கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை இன்னும் வந்து கொஞ்சம் ப்ரிசைஸாக ஸ்மூத் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம்லைனில் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இதில் இந்த 2 பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு சைடில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சின்ன லைன் வந்து இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு அந்த மோஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போகுது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஸ்மூத்தான ஒரு மோஷனாக வந்து இருக்காது உங்களுக்கு அவுட்புட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம கர்வாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது கர்வ் பண்ணுறப்ப ஸோ ஸ்லோவாக வந்துட்டு ரைஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் ஸ்பீட் ஆகிறப்ப வந்து பண்ணிட்டோம். அகைன் வந்து நம்ம எண்டில் வந்து இதே தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அகைன் ஒரு 2-3 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண அப்புறமா இங்கே கீழே இருக்கிற ஹேண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் இன் பண்ணாவே உங்களுக்கே தெரியும் ஸோ எவ்வளோ வந்து அது ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு வீடியோலையுமே வந்து தெரியும். ஸோ மேபி வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. நீங்கள் கண்டினியூவாக பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதோட டிஃப்ரென்சஸ் எல்லாமே வந்து தெரியும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தோணும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த கர்வ்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அகெயின் இந்த கிளிப்பை ஃபஸ்ட்லேருந்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து இதெல்லாமே வந்து லேர்ன் பண்ணட்டும். அண்ட் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா லைக் டெக் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா எடிட்டிங், வீடியோ க்ரியேஷன், இது மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இது மாதிரி. அண்ட் மெயினாக உங்களோட சஜஷன்ஸ், நீங்கள் எந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா எந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது மாதிரியான சஜஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நானும் வந்துட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித் தட் சைட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.